Hello friends, welcome back to my channel சான் சமையல். நம்ம லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. ஆனால் நான் தொடர்ச்சியாக ஷார்ட்ஸில் மட்டும் வீடியோ கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ரொம்ப கஷ்டமே இல்லாத ஒரு நண்டு ரசம் இது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அம்மா அப்பாவை விட்டுட்டு ஊரில் போய் தங்கி வேலை செய்கிற பேச்சுலர்ஸ்க்கு ஒரு சளி பிடிச்சிருந்தா டக்குன்னு நம்ம நண்டு வாங்கி இந்த மாதிரி செஞ்சு குடித்தாக்கா டக்குன்னு சளி கூட கம்மியாயிடும், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பழசு தாங்க, ஆனால் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ நண்டு வாங்கி சுத்தம் செஞ்சு வச்சுட்டேங்க. இப்போது அடுத்ததாக நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டேங்க. சுத்தம் செஞ்சு வச்சுருக்க எல்லா நண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1 கிலோவுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு வெங்காயம் நீங்கள் ரொம்ப மெலிசாக கட் பண்ணுன்றதில்ல, நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் தடிசாக இருந்தாலும் ஓகே தான். அடுத்ததாக தக்காளி கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம இதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. என் காரத்துக்கு நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நாம் 2 கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு கரண்டியை வச்சு இதில் கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வதக்கி கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கிட்டு வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு தொடர்ச்சியாக கலந்து விடுங்க. அடுத்ததாக இதில் நாம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நாம் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நாம் இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ரொம்ப மெலிசாக இருக்கணுன்றதுல கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி குடிக்கிற பெரிய கிளாஸில் ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 3 4 தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நண்டில் போய் இறங்கும். நீங்கள் தண்ணி வேணும்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதில் நாம் நண்டு முழுசாக சேர்த்துருக்கோம். நீங்கள் ஒரு சிலர் எனக்கு அப்படி வேணான்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் இடித்து கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ரசம் சூப்பராக கொதிச்சுட்டு வந்துருச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் குழம்பு. இந்த நேரத்தில் நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும், நான் கொஞ்சம் மறந்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நமக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாங்க. கலந்ததுக்கப்புறமா தட்டு போட்டு மூடிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தட்டு எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான ஒரு நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. குழம்பு சூப்பராக கொதிச்சுட்டு வந்துருச்சு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.